ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஊருக்கு மறுநாள் போகிறேன். ஸோ முன்னாள்லேருந்து வீடியோ எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி நைட்டு எப்பயும் போல் செய்யார் வந்தாவே நான் ஒரு தடவையாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருவேன். நான் கேட்டிருந்தேன், ஆனால் நான் கேட்ட கடையிலே இல்லையா, சரின்னு ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தேன் என் தம்பி. நல்லா தான் இருந்துச்சு. மறுநாள் காலையிலே ஏஞ்சிட்டேன், என்னன்னு தெரியல, 5 o'clock ஏஞ்சிட்டேன். எங்கள் அம்மா சாப்பாடு வடிச்சிட்டு இருந்தாங்க என் தம்பிக்கு ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரின்ட்டு காலையில் போய் பார்த்தேங்க. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாவே நான் மார்னிங் ஏஞ்சிக்க மாட்டேன். சரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோமேன்ட்டு கோலெல்லாம் போட்டு வந்தேன். அப்புறம் தனு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரேன்னாங்க தனுவை. ஸோ போய் அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணலான்ட்டு நானும் என் தம்பியும் கிளம்பிட்டுருக்கோம். காலையில் 2 days இருந்துட்டுனா அவனை விட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. எப்போ தான் வருவான்ற மாதிரியே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா 15 days இருந்தான். அப்போ கூட எனக்கு அந்த ஃபீல் இல்லை, ஏன்னு தெரியல. அந்த ஃபீல் அவன் இல்லை அப்படின்றது இல்லை. இங்கே எங்கள் அம்மா வீட்டில் தனியாக இருக்குமா, அது அப்படியே அங்கே வேலை செஞ்சே இருக்கும் தெரியாது. இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குதா, வேலைலாம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அவனை பார்த்தோன்னே தாங்க சந்தோஷமாக ஆச்சு. ஆனால் அப்போ கூட பாருங்களேன், அவன் என்கிட்ட வரவே இல்லை. நான் அவ்வளோ எப்போ வருவான்ற மாதிரி நான் போய் கூப்பிட்டு வரேன். என்கிட்ட வரல, அவன் மாமா கிட்ட போகிறான், என் தம்பி கிட்ட போகிறான். அவ்வளோ விஷமாகுது, யார் பைக் வச்சுக்கிறாங்கன்னு ஓடுது. இது நான் கூப்பிட்டா வரவே இல்லை. அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு போடா நீ யார் கூப்பிட்டா என்னன்னு நினச்சின்ட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க என்கிட்டயே வந்தான். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட போவே இல்லை சுத்தமாக. ஏன்னா எங்கள் அப்பா மேல்மருத்தூர் கோயில் போயிருந்தீங்களா, விளாக் கூட போட்டிருப்பேன். அப்போ எங்கள் அப்பா மொட்டை அடிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு ஃபேஸ்க்கு அடையாளம் சுத்தமாக தெரியல. அதனால் எங்கள் அப்பா கிட்ட போவே இல்லை. சரி பார்த்தோன்னே என் தம்பி லேட்டாக தான் எழுந்தான். சரின்ட்டு பெட்டு கவர்லாம் அப்படியே காலையே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரின்ட்டு நம்ம அப்புறமா எடுத்து போடலான்ட்டு போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் முன்னெல்லாம் எனக்கு பாய் தலைக்காணி எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. சரி இது ஒரு வேலை தானே, இது ஈஸியான வேலைன்ற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆகுதுன்றதெல்லாம் எங்கள் அம்மா பெட்ஷீட்டு போட்டுப்பாங்க. அப்புறம் என் தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செஞ்சு கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். ஏன்னா பன்னீர் எக் ஃப்ரைட் ரைஸு, இதில் கோஸ்லாம் போடவே இல்லை, சும்மா வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சா. சரின்ட்டு வெங்காயம் நிறையவே போட்டு, ஏன்னா எந்த காய் நிறைய இல்லைங்களா, அதனால் வெங்காயம் நிறைய போட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அப்புறம் பன்னீரும் போட்டு அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் முட்டை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இதில் ஊற்ற கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே தனியாக முட்டை பொடி மாஸ் மாரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படியே சும்மா கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு அதில் முட்டை உடச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதுவும் ஒரு கலரிட்டேங்க. கலரிட்டு மொத்தமாக கொஞ்சம் இதுவானோடனே அப்புறம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது அதெல்லாம். இப்போ கொஞ்சம் நல்லா கலந்துட்டோடனே மொத்தமாக நான் வெங்காயத்தோட பன்னீரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏற்கனவே பன்னீரே முட்டை மாதிரியே இருக்கும். இது போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான், வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. கரம் மசாலா, உப்பு, ஏன்னா சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இப்போயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அவன் சாதத்தை கொட்டிட்டு நான் எந்த சாஸுமே சேர்க்கலை, அப்படியே கலரி கொடுத்துட்டேன். இது சிம்பிளாக தாங்க செஞ்சேன் நான். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னான் என் தம்பியும். எங்கள் அப்பாவும் சாப்பிட்டு கொஞ்சம் சொன்னார். ஏன்னா கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் கட்டினா இது கொஞ்சம் இருந்துச்சு சாதம். ஸோ அவர் டேஸ்ட் பண்ணி சொன்னாருங்க. அவனுக்கு வெரைட்டி ரைஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது என் தம்பிக்கு. இருந்தாலும் இந்தமாரி எக் ரைஸ்லாம் சாப்பிடுவான். ஆனால் நீங்கள் புளி சாதம், லெமன் சாதம்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு பிடிச்சதே இந்த இட்லி, பூரி ஃபேவரட். அவர் பூரி இதுமாரி தான் சாப்பிடுவார். மற்றபடி இந்த ரைஸ்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டார். சாப்பிட்ற வெரைட்டி ரைஸ்லேயே பிரிஞ்சு சாதம், எக் ரைஸ் மட்டும்தான் வெரைட்டி ரைஸ்லேயே அவன் சாப்பிடுவான். சரி அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு யோசிச்சுட்டு பன்னீர் சாப்பிடுவாடான்னு கேட்டேன். பன்னீர் இருந்துச்சு வீட்டில், பன்னீர் சாப்பிடுவாடான்னு கேட்டேன். சரின்ட்டு பன்னீர் போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். கொத்தமல்லி பிடிக்காது. கொத்தமல்லி, இஞ்சி, இந்த சட்னியில் இஞ்சி போட்டால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். போடா
கொலாபத்தூரோட என் தம்பி வந்து மார்னிங் ஏதோ அசைன்மெண்ட் ஒர்க்கு எழுதிட்டு இருந்தான். அவர்கிட்ட போயிட்டு ஏதோ எங்கள் அப்பா கிட்ட போகல இல்லைங்களா, அதனால் என் தம்பிக்கிட்ட போயிட்டு அவன் டிஸ்டர்ப் பண்ணிருந்தான். டேய் வாடா வேணும் எழுதுறான், வாடானா கூட வரல அவர். சரின்ட்டு அவரே பார்த்துட்டான். சரி மாமா வேலையாகிறாங்கன்னு வந்து அங்கே என்னென்ன பொருளுக்குதோ எல்லாத்தையும் எடுத்து நோண்டுவான். சீப்பு எடுத்து அவனே தலைவாருவான், ஏதாச்சும் பண்ண இருப்பான். அயன் பாக்ஸாக தூர வச்சுருக்கோம். ஏன்னா எத்தா அது வேறு வெயிட்டாக இருக்கா, அது கால் மேலே எங்கன்னா போட்டு போகிறானோ கொஞ்சம் பயம் எங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் போல் வந்து அம்மா வந்து கீரைலாம் செஞ்சாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு மேட்சிங்காக வந்து சேப்பங்கிழங்கு வந்து வறுவல் செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்குங்க. இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கிழங்கு ஐட்டம்லாம் அவ்வளோ செய்ய மாட்டாங்க. அந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் அவ்வளோ செய்ய மாட்டாங்க இல்லையா. அதனால் நான் போனால் அப்பா எப்பவுமே எனக்கு வந்து சேப்பங்கிழங்கு வாங்கி கொடுத்துருவாரு, இது செஞ்சு கொடுமான்ட்டு. அதில் வந்து வீட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கண்டிப்பாக புளி போடணுங்க. பூண்டு நல்லா தாராளமாக அடித்து போடணும். எவ்வளோ ஒரு கை ஃபுல்லாக போட்டிருக்க பாருங்க. அந்த பூண்டு வந்து அந்த தவாவில் ரோஸ்ட் ஆகும்போது அந்த ஸ்மெல் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து பூண்டு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக புளி சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து சொல்லுங்க நாக்கு நமன்னு. இதுக்கு கோட்டிங்காக வந்து நான் என்ன சேர்க்குறேன்னா கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா இரும்பு கடாயிலையும் வந்து எண்ணெய் விட்டு பண்ணலாம். இல்லை நான்ஸ்டிக் தவாவில் பண்ணுறத விட ஒரு சிலர் கல் தவா கனமாக வச்சுருப்பா பார்த்துருக்கீங்களா, அந்த தவாவில் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்லோ குக் ஆகி ஏற்கனவே வெந்தது தான் காய். நான் ஏற்கனவே விசில்லாம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ வந்து வேக தேவையில்ல. ஆனால் மசாலா வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அப்படியே இந்த காயோட தன்மையை பிசு பிசுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுமாரி இருக்காமல் இருக்கணும். அது கொண்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கினா போதும். சார் வந்து எங்கள் அப்பாவோட எலக்ட்ரிக் பைக்கோட கீ எடுத்துன்னு வந்துட்டு அதை அழுத்தி பார்த்துட்டு சவுண்டு வரும் இல்லைங்களா, அது பார்த்துட்டு சிரிச்சுன்னு இருப்பான். இங்கே வந்து படிக்கிட்டே வந்து உட்காந்துருவான். ஒரு டைமு உட்காந்துட்டு இது அழுத்தின்னு இருக்கத்தான் சாருக்கே வேலை. அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா இதுமாரி வேலையெல்லாம் பண்ணின்னு இருப்பார். ஏன்னா என் தம்பியும் காலேஜ் போயிட்டான். அதனால் இவர் இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தார். வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, எந்தெந்த சாவி, அதுவும் இல்லாமல் அந்த சாவி எடுத்து மெயின் டோர்லாம் போடுவாங்க அந்த கீ அந்த ஹோலில். அதெல்லாம் தான் இன்னும் காமெடியாக இருக்கும். போட்டு வச்சுட்டு கேட்பான் கொண்டாடும்போது அந்த சாவி யார் எடுத்தது அங்கன்னுலாம் கேட்பான். நீங்களே பாருங்களேன் அவன் என்ன பண்ணுறான்ட்டு. நான் கேட்குறதுக்கும் அவர் பதில் சொல்கிறது. இப்போ இந்த அம்மா கைப்பிடி இல்லை இந்த சாவி எடுத்து நீ பான்னு போகிற ஆள் தான். மதியானம் தூங்கியாச்சு. சேரை வந்து தூக்கின்னு போயிட வேண்டியது தான். பஸ்ஸுலேயும் தூங்கிட்டு தான் வந்தான். மண்ணி பக்கம் வந்து தான் கொஞ்சம் எழுந்தான் சாரு. அதுவரையும் செய்யணும்னு செம்ம தூக்கம். எழுந்துட்டு பாப்பான்னு நான் ஃபோனை கொடு நீ தான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏறா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா கூட கேட்கல. நீ பாப்பா வைக்க போறியா இல்லையான்னு கேட்டுனே இருந்தான். பஸ்ஸில் இருக்கிறவங்க என்னையே பார்த்துருந்தாங்க இவன் பாப்பான்றதுக்கு. இதோட இந்த விளாக் முடியுதுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.